7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23வது அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். 23வது அதிகாரம் 46வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏசப்பா சிலுவையில அத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் மிகவும் ரொம்ப கஷ்டத்தின் சூழ்நிலைமையில அவர் சகித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிலுவையில அவர் முள்முடி சூடப்பட்டிருக்கிறார். கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, ஈட்டியை கொண்டு விலாவிலே குத்துகிறார். எல்லாம் உடம்புல ஒரு பலனே இல்லாம இருக்கிறது. ஆனா இந்த உலக பிரகாரமான ஒரு மனுஷனா இருந்தா அவன் சோர்ந்து அப்படியே தளர்ந்து போய் விடுவான். அந்த இத்தனை பாடுகளையும் அவன் சகித்தான். இந்த உலகத்திலே யூதர்களுடைய அந்த அவங்க வாழ்வாதாரங்களை சிந்தித்து பார்க்கும்போது, அவங்க ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை சிலுவையில அறையுது. அவ்வளவு பெரிய தண்டனையை இயேசு தம்மேல ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். உடம்புல அந்த ஈட்டிய கொண்டு குத்தும் போது இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று சொல்லி பார்க்க, கடைசியாக அவருடைய உடம்புல இருந்த எல்லாம் வெளியேறிட்டு, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒருவரால எப்படி மகா சத்தமாய் கூப்பிட முடியும்? ஏன்னா அவர் தெய்வம். பிரியமானவர்களே, அவர் தெய்வம். நமக்காக அவர் சிலுவையில அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாவையும் நோவையும் பேயையும் அவர் ஜெயித்து வெற்றி சிறந்தார். ஆகவேதான் மகா சத்தமாய் ஒரு வெற்றி முழக்கமுள்ள ஒரு மரணத்தை அவர் அங்கே தன்னுடைய பிதாவின் கையிலே தன்னுடைய ஜீவனையும் ஆவியும் ஒப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னா, நம்ம பார்க்கும்போது இதே வார்த்தைகளை லூக்கா தான் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறார். ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவருடைய கைகளில் தன்னுடைய ஆவியை ஒப்புவித்து தன்னுடைய ஜீவனை விட்டார். வெற்றியாக விட்டார். அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு அல்ல, என் பிள்ளைகளுக்காக நான் கல்வாரி சிலுவையிலே நான் ஜெயித்திருக்கிறேன், வெற்றி முழக்கத்தை நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவர் வெற்றியோடு தன்னுடைய ஜீவனை தன்னுடைய பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அழ வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் ஆண்டவர் நமக்காக சிலுவையை பரிசாக கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய வெற்றியை நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி எதன் மூலம் கிடைத்தது? சிலுவையின் மூலம் பஸ்கா பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அந்த பலி முழுவதுமாய் எல்லாவற்றையும் செய்து நமக்காக முடித்தாகிவிட்டது. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, லூக்கா ஒரு வைத்தியராக ஒரு மருத்துவராக இருந்தபடினால அவர் எல்லாவற்றையும் நன்றாக விசாரித்து அவர் இந்த வார்த்தையை எழுதுகிறார். என்ன நடந்தது என்று கூட இருந்தவங்கள்ட்ட எல்லாம் விசாரித்து பார்த்து அவர் இந்த வார்த்தையை எழுதுகிறார். அவர் ஒருத்தர் தான் இந்த 7வது வார்த்தையை தெளிவாக எழுதியிருக்கிறார். பிதாவியுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று. இங்கே பார்க்கும்போது யோவான் சொல்லும் போது 30வது வசனத்திலே தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்றுதான் சொல்வார். மத்தேயு சொல்லும் போது மத்தேயு 27வது அதிகாரத்திலே அவர் சொல்லும் போது சொல்வார், இயேசு 27:50 மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்றுதான் சொல்வார். மார்க்கு சொல்லும் போது சொல்லுகிறார், மார்க்கு 15வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது 37வது வசனத்துல இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டா. மகா சத்தமாய் கூப்பிட்டா, மகா சத்தமாய் கூப்பிட்டு இருக்கிறார். ஆகவேதான் எல்லாரும் அதை ரெக்கார்ட் பண்றாங்க. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க. அல்ல, லூக்கா ஆண்டவர் தன்னுடைய கையில, அவருடைய பிதாவின் கையில தன்னுடைய ஆவியை நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்மளால ஒப்பு கொடுக்க முடியுமா? பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்திலே இருந்து ஆதாம் துரத்தப்பட்டான். ஏன் துரத்தப்பட்டான்? பாவம். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த கனியை நீ புசிக்க கூடாது, நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவா என்று அவனோடு சொல்லப்பட்டது. ஆனால் அவன் அந்த காரியத்தை மீறினபடியினார்
ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான். அவனுக்கு பாவம், அநேக சாபங்கள் கொடுக்கப்பட்டது. உன்னுடைய வேர்வையை நீ சிந்திதான் உழைப்பாய் என்று வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. ஏவாளுக்கு சாபம் கொடுக்கப்பட்டது. சாத்தானுக்கு சாபம் கொடுக்கப்பட்டது. சாத்தானை பார்த்து இயேசு கர்த்தர் தேவன் சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அன்றைக்கே அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார் என்று சிலுவையிலே ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை தேவன் அங்கு சொல்லுகிறார். ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் அந்த வார்த்தையை கேட்டு விட்டார். அவனுடைய வார்த்தை, யாரோ ஒருத்தங்க வந்து நம்முடைய தலையை நசுக்க போகிறார் என்கிற எண்ணம் சாத்தானுடைய இருதயத்தில் இருந்தது. ஆகவேதான் ஒவ்வொரு முறையும் பாருங்க, ஆபிரகாம் பிறக்கும்போது, நோவா பிறக்கும்போது, ஈசாக்கு யாக்கோபு பிறக்கும்போது, யோசேப்பு பிறக்கும்போது, இதுதான் ஒருவேளை தலையை நசுக்குறதற்காக பிறக்கப்பட்ட மனிதனோ என்று ஒவ்வொருடைய வாழ்விலும் பல துன்பங்களை அவன் கொடுக்கிறான் பார். அப்படியே வேதத்துல வாசிக்கும் போது ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைமை தெரிந்தெடுக்கிறார். அவர்களெல்லாம் இருக்கும்போது சாத்தான் நினைக்கிற இவர்களா இருக்குமோ என்று எல்லாருடைய வாழ்விலும் பல துன்பங்களை கொடுத்தார். கடைசியாக இயேசு பிறந்து நமக்காக இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவருக்கும் அநேக காரியங்கள் அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்டது. ஆனால் இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயமுள்ளவராய் அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சாவையும் நோவையும் ஜெயித்தவராய் அவர் வெற்றி சிறந்தார். பாருங்க, கொலோசியர்களின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது 2வது அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். வெற்றி முழக்கத்தை ஆண்டவர் அங்கே அறிவிக்கிறார். பிதாவே, உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற மகா சத்தமாய் ஒரு துயர துணி அல்ல, ஒரு வெற்றி முழக்கத்தின் துணியாய் தன்னுடைய ஆவியை ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் எல்லாரோடு நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் பேசினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு இயேசப்பாவுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இந்த கடைசி 7வது வார்த்தையை நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 37-37வது வசனத்துல, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இயேசுடைய முடிவு ஒரு சமாதானமான முடிவா இருந்தது. இன்றைக்கு நம்மளை பார்த்து நம்முடைய முடிவு சமாதானமாய் இருக்கும் என்று நம்மளால திட்டமாய் சொல்ல முடியுமா? இயேசு சொன்னார், உடைய முடிவு சமாதானமாய் வெற்றி முழக்கமாயிருந்தது. நாமளும் மறிக்கும் போது அப்படி ஒரு சமாதானமான ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். பிரியமானவர்களே, பாருங்க, நம்முடைய ஆவியெல்லாம் அவருடைய கையில இருக்கிறது. நம்முடைய ஆவியை விடாதிருக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை என்று பிரசங்கியில வாசிக்கிறோம். மரண நாளின் மேலும் யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு நாளிலே எல்லாரும் மரணத்தை சந்திக்க போகிறோம். ஆனா அந்த நாளிலே நம்மை சுற்றி நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இருக்கும்போது நம்முடைய ஆவியை பிதாவின் கையிலே வெற்றிகரமாய் கொடுக்கிற ஒரு வாழ்வு வாழுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இயேசு பாருங்க, அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்த போது 100க்கு அதிபதி சொல்லுகிறார், இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார். அன்பான தேவ பிள்ளையே, எல்லாரும் சொல்லணும் நம்மளை பார்த்து, இவர்கள் நல்லவர்களாயிருந்தார். இயேசுக்காய் பவுல் சொல்லுகிற நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவாதிபாதியாகிய கிறிஸ்து அதை எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழலமை நமக்கும் உண்டாகணும். பிரியமானவர்களே, பாருங்க, 100க்கு அதிபதி சொல்ற அந்த மனிதன் நீதிபரனாயிருந்த இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த எல்லா ஜனங்களும் சம்பவித்தவதைகளை பார்த்து கொண்டு அவரை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வை குறித்து இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களும் ஆச்சரியப்படணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்வில் காணப்படணும். இயேசு கிறிஸ்து வெற்றிகரமாய் தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கையில ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய வாழ்வு இந்த உலகத்துல வாழுகிற கொஞ்ச நாட்கள் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் தூய்மையான உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து வெற்றிகரமாய் நம்முடைய ஆவியை அவருடைய கையில ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவர் அதற்கு நிச்சயமாய் நமக்கு அருள் புரிவார்.
நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஏசப்பாவுடைய சமூகத்துல இவ்வளவு நேரமா நம்ம தியானித்தோம். அவனுடைய வார்த்தைகளை தியானித்தோம். இந்த ஒரே ஒரு பாடலின் அடியை மாத்திரம் பாடி நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, எங்களை வாழ்விக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா.